ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தியாக சம்மலுமான மாண்புமிகு திரு ஆர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தன்னுடைய 101 வயதில் பிப்ரவரி 25 நேற்று சென்னை அரசு பொது மருத்துவமனையில் இயற்கை எய்தினார். அவரை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தனது வாழ்நாள் முழுவதுமே எளிமைக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இதற்காக அவருக்கு தமிழக அரசின் முதல் தகைச்சால் தமிழர் விருது வழங்கப்பட்டது. 1825ஆம் வருடம் டிசம்பர் 26 திரு வைகுண்டத்தில் பிறந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பள்ளி பருவத்திலேயே தனது நோட்டில் பகத்சிங் பற்றி குறிப்பு எழுதி வச்சிருக்கார். அது மாதிரி எழுதினதால் ஆசிரியரால் தண்டிக்கப்பட்டிருக்கார். 1943ஆம் வருடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறுதி வரைக்கும் அதே இயக்கத்தில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். தமிழ்நாட்டை கடந்து அனைத்து கட்சியினர் மற்றும் தலைவர்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு நாடெங்கும் அக்கட்சியினர் குறிவைக்கப்பட்ட போது 27 வயதேயான இளைஞர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் கைதானார். அவரது கை கால்களில் விலங்கு பூட்டி பூட்ஸ் கால்களால் மிதித்து மீசை நெருப்பு வைத்து பொசுக்கி போலீசார் சித்திரவதை செய்தனர். 1949 பதுக்கல் நெல்லை கண்டுபிடித்து ஏழைகளுக்கு விநியோகம் செய்தது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் சிறைக்குள்ளேயும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தார். ஐயா அவர்கள் கைதிகளின் கல்வி கற்கும் உரிமையை போராடி பெற்ற பின்புதான் சிறைவாசிகளுக்கு கல்வி கற்கும் உரிமை கிடைக்கப்பெற்றது. தொடக்கத்தை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாளில் குறிப்பிட்ட பகுதியை போராட்டம், சிறை வாழ்க்கை எனவே அர்ப்பணித்தார். எப்போதுமே எளிமையை மட்டுமே விரும்பும் அரசியல் தலைவராக வாழ்ந்த ஏழைகளின் தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அரசு பொது மருத்துவமனையிலேயே தனது நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்து கொண்டார். முறையினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தியாக செம்மலுமான திரு ஆர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை முன் உதாரணமாக கொண்டு வேண்டும், பாடுபட வேண்டும். எத்தனை தலைவர்கள் இருந்த போதிலும் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நம்ம அரசியல் களத்தில் ஒரு வைரமாக ஜொலிச்சிருக்கார். அது ரெண்டுமே தான் அவரை இந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்க வைக்குது. இல்லை, வணங்குகிறோம் ஐயா. கண்டிப்பாக அடுத்த பதிவில் இவரை பற்றின மேலும் சில குறிப்புகள்லாம் பார்க்கலாம். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களது படிப்புக்காக வழங்கப்படுகிறது.